ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டிலையே எப்படி டெர்மா பிளானிங் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஸ்மால் பேபி ஹேர்ஸ் இருக்குது. டெர்மா பிளானிங் பண்ணுறது ஒன்லி அந்த சின்ன சின்ன முடியை எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது நல்லா எக்ஸ்போலியேட்டும் பண்ணும் ஸ்கின்னுக்கு மேலே இருக்க. எப்போதுமே நம்ம பண்ணுறப்போ டவுன்வர்ட்ஸில் தான் பண்ணணும். கத்தியை ஸ்ட்ரைட்டாக வச்சிடாதீங்க, கட் ஆயிரும். எப்போதுமே ஒரு வேலை ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம் டெஃபினட்டாக கட் ஆகிடும். ரெண்டு வேலை பண்ணுவாங்க நிறைய பேர். நான் அந்த யூஸ்வலாக எனக்கு இந்த வே தான் பண்ணுறது பிடிக்கும். லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்மூத்தாக பண்ணுறது. ஏன்னா எனக்கு எப்போதுமே லோஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கிற ஆஃப்டர் டெர்மா பிளானிங்க்கு அப்புறம் எனக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஆல்வேஸ் நான் லோஷன் அப்ளை பண்ணிவிடுவேன். லோஷன் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ட்ரையாகவும் கூட பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவும் இதுக்கு நெக்குக்கும் அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டவுன்வர்ட்ஸில் நம்ம கட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டெஃபினட்டாக கட் ஆகிடும். பட் நிறைய டைம் நானே கட் பண்ணிக்குவேன். இங்கே பாருங்கள், ஒரு சில ஸ்ட்ரோக்லேயே எவ்வளோ குட்டி முடி வருதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாகவும் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த த்ரெட்டிங் லைன்லாம் உங்களுக்கு இருக்கும், அதிலலாம் எதுவும் இது பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வரப்போ இன்னொரு ஸ்மால் பிளேட் வச்சு பண்ணிக்கோங்க, த்ரெட்டிங் பிளேட் வச்சு பண்ணிக்கோங்க அங்கே ப்ரோஸ்க்கு மட்டும். அப்புறமா நோஸ்க்கு சைடில் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தேர் ஆர் சான்சஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கட் ஆகுறதுக்கு. அதனால தான் லோஷன் ஒருவேளை ரொம்ப ட்ரையாக ரொம்ப நேரம் போட்டு பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக் மட்டும்தான். ரொம்ப 2-3 ஸ்ட்ரோக்லாம் பண்ணால் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே ஸ்ட்ரோக்காக பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் எனக்கு எப்போதும் ஒன்று இல்லைன்னா 2 டைம் பண்ணுறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் 2 டைம் பண்ணுவேன். பாருங்கள், லைட்டாக நான் அந்த சைடு கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். அதனால் லைட்டாக கட் ஆகிடுச்சு. அப்புறம் அதனால தான் நான் சொன்னேன் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நீங்கள் இது பண்ணுறப்போ வேறு எந்த வேலையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் ஆகாதனால நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோ ஸ்மால் ஹேர்ஸ் வந்துருக்குங்க, நல்லாவே எக்ஸ்போலியேட்டும் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஏதாவது நான் எப்போதுமே மாஸ்க் போட்டுக்குவேன். உங்களுக்கு எக்ஸ்போலியேட் க்ரீம் போடுறதுனால மாஸ்க். எல்லாருக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.